காய்ஸ் என்னென்ன மீன் குழம்புக்கு போடணுன்னா உங்களுக்கு வந்து அதில் ஃபஸ்ட் வீடியோவில் போட்டு காமிச்சிருக்கிறேன். இப்போ ரெண்டாவது வந்து மீன் கடுகு, வெந்தயம், பூண்டு, சோம்பு, பச்சை மிளகாலாம் போட்டு ஃப்ரை ஆகிட்டுருக்கு காய்ஸ். அடுத்தது உப்பு போடும்போது நல்லா ஃப்ரை ஆகிடும் காய்ஸ். அடுத்தது மசாலா இதில் ஊற்றுறேன். அரைச்சி வச்ச மசாலா காய்ஸ். மீன் குழம்புக்கு வதக்கணும், ஏன்னா பச்சையை அரைச்சிருக்கிறோம்லவா, அதனால் காய்ஸ் இப்போ வந்து அரைச்சதை இப்போ ஊற்றுறேன். இந்த மசாலாவில் என்னென்ன போட்டிருக்குறேன்னு சொல்லி உங்களுக்கு முதல் வீடியோவிலே காமிச்சிருக்கிறேன். இப்போ ரெண்டாவது தாளிக்க போகிறேன், மீன் குழம்பு தாளிப்பு. புளியெல்லாம் போட்டு இதில் அரைச்சிட்டேன். இது நல்ல எண்ணெயில் வதங்கிட்டு காய்ஸ். வதங்கும் போது உங்களுக்கு அந்த பச்சை வடையெல்லாம் போயிடும். ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள். இந்த இஞ்சி பூண்டு எதுக்கு போடுறோன்னா, இது சோம்பு, பூண்டு, பச்சை மிளகாலாம் எதுக்கு இடித்து போடுறோன்னா மத்தி மீன் குழம்பு போது அந்த கவுச்சி இல்லாமல் இருக்கும் காய். அடுத்தது போடுறோம். இதில் வந்து எந்த பொடி போடக்கூடாது காய்ஸ். எல்லாமே பச்சை அரைச்சி தான் போடணும். வரமிளகா, வரமல்லி இதெல்லாம் போட்டிருக்குறேன். என்னென்ன போட்டிருக்குன்னு வீடியோவில் காமிச்சிருக்கேன் காய்ஸ். இப்போ வந்து மீன் குழம்பு ரெடி. இப்போ ஒரு கொதி வந்ததும் நம்ம வந்து இந்த மத்தி மீனை போட்டு இறக்குனா முடிஞ்சது காய்ஸ்.